Hi friends, welcome. This is your Saira Siksha. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா வீட்ல இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி கெலடாஸ்கோப் செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 3 short scales, black pen, scissor, waste cardboard இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஷீட் மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. செலோ டேப், பீட்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஸ்கேல் லென்த்தில் 3 இது நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்டில் ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம 3 ஸ்கேலையும் சேர்த்து வச்சு செலோ டேப் போடணும். பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் செலோ டேப் போடணும். போட்டாச்சு. இப்போ நம்ம அது ஃபுல்லாகவே செலோ டேப்பை சுற்ற போகிறோம். அப்போ தான் வெளியே கலண்டு வராமல் இருக்கும். செலோ டேப் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ நம்ம கார்ட்போர்டு இருக்குதா, கார்ட்போர்ட் கட் பண்ணதை 3 சைடும் வைக்கணும். பாருங்கள், பிளெயின் ஷீட் உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். வச்சு 3 இதையும் அதே மாதிரி அதுக்கு மேலே செலோ டேப் பண்ணணும். டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கா, அதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு சைடில் கட் பண்ணணும். ஒரு 3 கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ட்ரையாங்கிள் கரெக்டாக உள்ளே வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. லேமினேட்டட் ஷீட்டை அந்த ட்ரையாங்கிளோட ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு செலோ டேப் போடணும். 2 சைடும் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதை மடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் செலோ டேப் போடணும். ஒரு சைடு லேமினேட்டட் ஷீட் போட்டதும் உள்ள பீட்ஸ் போட்டுட்டு இன்னொரு சைட்லேயும் நீங்கள் லேமினேட்டட் ஷீட் போட்டு செலோ டேப் பண்ணிக்கோங்க. 2 சைடும் லேமினேட்டட் ஷீட் வச்ச பிறகு நம்ம இதுக்கு மேலே இந்த உள்ளன் இதை சுற்ற போகிறோம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இதுக்கு பதிலாக கிஃப்ட் ரேப்பர் அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உள்ளன் த்ரெட்டை நான் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிடுறேன். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றுறேன். ஃபுல்லாக சுற்றி எடுத்துடணும். சுற்றி முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். நான் சைடில் டெக்கரேஷனுக்காக செலோ டேப் போட்டிருக்கேன். அதே மாதிரி சென்டர்லேயும் ஸ்கொயர் மாதிரி வச்சு அதை டைமண்ட் மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த கெலோடோஸ்கோப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.